Okay, in this video, we're gonna see how to deploy your front end on Netlify. எப்படி உங்களோட front end வந்து Netlifyல deploy பண்றது and நீங்க ஒருவேளை custom domains வாங்கி வச்சு buy பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி Netlifyல நீங்க deploy பண்ண செட் பண்றது அப்படிங்கிற 5 to 10 minutes டக்குன்னு பார்த்துடலாம். Let's get into the video. First, I just ஒரே ஒரு simple folder வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ஒரு சிம்பிள் ரியாக்ட் அப்ளிகேஷன் செய்ய போகிறோம். அதை வந்து கிட்ல போஸ்ட் பண்ணிட்டு கிட்ல வந்து நெட்லிஃபைல டிப்ளாய் பண்ணிட்டு நம்மளோட கஸ்டம் டொமைன்ஸ் எதாவது வாங்கி வச்சிருந்தா அது வந்து அதில் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் த ஃபோல்டர். Tutorial. Okay, tutorial 1. Okay, this is the folder. இந்த ஃபோல்டர்லாம் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் டக்குன்னு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் சாம்பிள் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வீட் ப்ராஜெக்ட் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணலாம். அது கமெண்ட் பார்த்தீங்கன்னா npm create beta latest. So project name sample project. So React project JavaScript. Okay, cd sample. Sorry, cd sample npm install. ஓகே, இது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றதுக்கான கமெண்ட்ஸ் தான். ஜஸ்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணீங்கனாலே ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு தடவை ப்ராஜெக்டை ரன் பண்ணணும்னா ஓகே, ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணால் என்பிஎம் ரன் கமெண்ட் ரன். ஓகேங்களா? நீங்கள் வந்து லோக்கல் ஃபர்ஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து சிம்பிளாக ஒரு வீட் ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது. இது டிஃபால்ட் வீட் ப்ராஜெக்டோட ப்ரொஃபைல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட GitHub ப்ரொஃபைலில் இருக்கேன். ஸோ கிரியேட் ஒரு சிம்பிள் ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நியூ ரெபாசிட்டரி. இதுக்கு பேர் சாம்பிள் நாட் ஒன் வச்சுக்கலாமா? ஓகே, ஜஸ்ட் எல்லாத்தையும் பப்ளிக்லேயே விட்டுலாம். எல்லாத்தையும் ரேண்டமாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே கிட்ல புஷ் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்க ஃபோல்டர் கிட்ல புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் git init, அப்புறம் git tag, git commit. ஓகே, இதில் உள்ள வரிசையாக வந்து 6 கமெண்ட்ஸ் இருக்குது. 6 கமெண்ட்ஸையும் டக்குன்னு இதில் போட்டு கிட்ல புஷ் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலை கிட்ல போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்டை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கிட் எப்படி யூஸ் பண்ணலன்னா இல்லை நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணேன். அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு பார்த்துடலாம். ஸோ இது ரெபாசிட்டரியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஓகேங்களா? நம்ம ரெடி பண்ணி வச்ச சாம்பிள். ஓகே ஓகே, இப்போ வந்து இதை நெட்லிஃபைல டெப்ளாய் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நெட்லிஃபை ப்ரொஃபைல் போய்க்கோங்க. ஸோ விண்டோஸ் நெட்லிஃபை எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஸோ இதான் ஃப்ரண்ட் பேஜ். நீங்கள் வந்து நெட்லிஃபைன்னு போயிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா கிட் வழியாக நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். கூகுள் கிட்டு வழியாக சைன் அப் பண்ணுங்க. கிட் வழியாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கிட் வழியாக தான் பண்ணியிருக்கேன்.
ஸோ லாகின் பண்ணோன்னா இதான் பேஜஸ். இது ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் 3 பேஜஸ். இது கம்பெனி ஸ்டார்டப் கம்பெனி அண்டு இது பிளாக். நீங்கள் வந்து ஒரு வேளை டெக்ல கியூரியாசிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜை பார்க்கலாம். blog.wellcat.comனு போட்டிங்கன்னா வரும். இதில் ஒரு ஒரு பிளாக் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. ஃபீச்சர்ஸ் பிளாக்ஸ் வரும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். நம்மளோட அந்த சின்ன பேசிக் அப்ளிகேஷன் இதில் போஸ்ட் பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் நியூ ப்ராஜெக்ட், இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட், கிட்டப் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ண போய் கிட்டப் கொடுத்து சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிட்டப்ல உள்ள எல்லா ரெப்பாசிட்டரியும் காட்டும். பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது சாம்பிள் ஒன். ஓகேங்களா, சாம்பிள் நாட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க, இந்த பேஜ் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக போயிட்டு டிப்ளாய் சாம்பிள் அப்படின்னு கொடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இது வந்து வரிசையாக டிப்ளாய் ஆகும். டிப்ளாய் லாக்ஸ் வேணும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ சிம்பிள் கைஸ், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கங்க ரியாக்ட்லேயே இதுலையோ. அடுத்து வந்து கிட்ல போஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிட்லேருந்து நெட்லி ஃபைல் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ளாய் ஆயிடுச்சு கைஸ். ஒரு 5 ஸ்டேட்ஸ் இருக்கு, ஸ்டேட்டும் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ளாய் ஆயிடுச்சு. அதுக்கான லிங்க் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான லிங்க் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான லிங்க். நம்ம ரெடி பண்ணதுக்கான லிங்க் அவங்களே தந்துடுவாங்க. ஸோ இதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் எப்படி உங்களுக்கு கஸ்டம் டொமைனை அதில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்கள் பேஜ் தான். நீங்கள் வந்து ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி யார்ட்டையாவது கொடுத்தீங்கிற பட்சத்தில் உங்களோட வெப்சைட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து நீங்கள் யார் வேணால் பார்க்கலாம் ஆன்லைன். ஸோ எங்கே போட்டாலும் இது வந்து அவைலபிள். ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களோட பப்ளிக் லிங்க். ஸோ நீங்கள் வந்து நெட்லி ஃபைலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு, டிப்ளாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பேஜ் இந்த மாதிரிலாம் வர வேணாம், எனக்கு நெட்லி ஃபைலாம் வர வேணாம், என்கிட்ட கஸ்டம் டொமைன் இருக்குது, அதை எடுத்து செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹாஸ்டிங்கரில் ஒரு டொமைன் வாங்கி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஓகே, ஒரு 3 டொமைன்ஸ் இருக்குது. அதில் 2 டொமைன் ஏற்கனவே வந்து 2 வெப்சைட்டு போயிடுச்சு. ஸோ இந்த சந்தோஷ் டிவ் டாட் ஆன்லைன்ங்கிற இதை வந்து இப்போ அந்த சாம்பிள் அப்ளிகேஷனுக்கு செட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த கஸ்டம் டொமைனை அந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா, இது நான் பை பண்ணி வச்சிருக்கிறது. ஹாஸ்டிங்கரில் பை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஹோம் பேஜ் போங்க, டொமைன் பை பண்ணுறது. ஸோ சிம்பிளாக போயிட்டு ஓகே இங்கே கேட் நியூ டொமைன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டொமைன், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்னு ஏற்கனவே இருக்கும். பட் இங்கே போட்டிங்கன்னா ஸோ கூகுள் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு ஏற்கனவே வந்துருச்சு. அதுக்கு பதிலாக வேறு எது வரும். நீங்கள் இப்போ கூகுளே இன்னொரு அப்படின்னு போட்டிங்கன்னா இதுவும் ஆல்ரெடி டேக்கன். ஓகேங்களா, இப்போ ஏதோ ஒரு பேரை போட்டு சர்ச் பண்ணுறீங்க, இல்லாத பேர் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கு. நீங்கள் வந்து ஸோ 1 இயருக்கு வந்து 169 பை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாட் இன்னைக்கு டாட் காமுக்கு வேரி ஆகும், டாட் ஆன்லைனுக்கு வேரி ஆகும். நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கலாம். ஸோ காமுக்கு பார்த்தீங்கன்னா 500 பர் 1 இயர். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பை பண்ணி வச்சிருக்க டொமைன் எப்படி அதுக்கு செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சந்தோஷ் தேவ் டாட் ஆன்லைன்னு நான் ஒரு பை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அதுக்கு செட் பண்ணோம். ஓகேங்களா, நெட்லி ஃபைல ரன் ஆகிற நம்மளோட சாம்பிள் அப்ளிகேஷன் செட் பண்ணும். ஓகே, நீங்கள் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துருக்காங்க, நெட்லி ஃபை ஹோம் பேஜ் அண்ட் டொமைன்ஸ் போய்க்காங்க. இங்கே டொமைன்ஸ் அண்ட் ஆட் ஆர் ரெஜிஸ்டர் டொமைனு. நீங்கள் வந்து ஆடு ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க டொமைன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சந்தோஷ் டெவ் ஆன்லைன் வெரிஃபைட். ஸோ வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாரையும் வாங்கியாச்சுன்னு வருது. ஸோ ஆமாம், நம்ம தான் வாங்கினது.
ஸோ கண்டினியூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க இந்த 4 இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அங்க வந்து நம்ம ஹாஸ்டிங் எல்லாம் பேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 4ஐயும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கங்க. ஜஸ்ட் காப்பி. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த டொமைன் போயிட்டு டிஎன்எஸ் அண்ட் நேம் சர்வர் இந்த இடத்துக்கு போயிட்டு சேஞ்ச் நேம் சர்வர்னு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் நேம் சர்வர்னு கொடுத்துருங்க. ஸோ வரிசையா ஒரு 4 இது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ 1 2 3 4 இங்கே மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் எந்த டொமைனோ அந்த டொமைன் போயிட்டு இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 இங்கே 4 சேவ் பண்ணிடுங்க. தட்ஸ் இட் கைஸ். இப்போ வந்து உங்களோட டொமைனை வந்து நீங்க இங்க வந்து செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ கொஞ்ச நேரம் அது வந்து சந்தோஷ் தேவ் வந்து இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எனேபிள் IPv6 உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம். IPv4 ஏற்கனவே ஆட்டோமேட்டிக், இப்போ IPv6 நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் இட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த டொமைன் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து உங்க நெட்லிஃபைல வந்து அந்த டொமைனை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. இப்போ இதை வந்து உங்க பேஜுக்கு நீங்க செட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் போங்க, எந்த பேஜுக்கு டொமைனை செட் பண்ணணுமோ அந்த பேஜை கிளிக் பண்ணுங்க. டொமைன் மேனேஜ்மெண்ட் வாங்க. இப்போ ஆட் டொமைன். நம்ம வந்து ஏற்கனவே அதை வந்து நெட்லிஃபைல செட் பண்றோம். ஸோ ஆட் டொமைன் யூ ஆல்ரெடி ஓன்னு கொடுங்க. இங்க வந்து அந்த டொமைன் நேம் சிம்பிளா சந்தோஷ் தேவ் ஆன்லைன் வெரிஃபைட். குட் நியூஸ், சந்தோஷ் இஸ் ஆல்ரெடி ஓன் ஆன் நெட்லிஃபை டிஎன்எஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம்ல, அதனால வருது. இப்போ ஆட் டொமைன் கொடுங்க. சிம்பிள். தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ ஒன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து இதுலயே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகல, 24 ஹவர்ஸ் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். santosh.online பார்த்துக்கலாம் கைஸ். தட்ஸ் ஆல். எனி டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை ஒர்க் ஆகல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கனாலே ஒர்க் ஆகும். ஸோ